ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுல் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். வெயிட் லாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அந்த ஸ்டொமக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ரிமைனிங் வந்து ஆட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரை ஆகட்டும். வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா, ஆனியன் எல்லாமே வந்து போடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுகு கொஞ்சம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும் வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டப்போ கொஞ்சம் லேட்டராக அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். இது சால்ட் உப்பு தான் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக கரையாது. ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஃப்ரை ப்ராப்பர்லி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கீழே வச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாகவே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக போடக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொத்தாயிடும், இல்லைன்னா வந்து கிச்சான் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலக்கிடணும். உப்பு கீதா இல்லைன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னும் லேட்டாக போட்டாக்கா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலக்கிடுவோங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆச்சு பார்த்தோம்னா நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.